நுண்பொருளாதாரம் மைக்ரோ எகனாமிக்ஸ். 1. பொருள் மற்றும் வரையறை. நுண்பொருளாதாரம் நுகர்வோர், நிறுவனங்கள் மற்றும் தொழில்கள் போன்ற தனிப்பட்ட பொருளாதார அலகுகளை படிக்கிறது. சிறிய அளவில் வள ஒதுக்கீடு மற்றும் விலை நிர்ணயம் குறித்து முடிவுகள் எவ்வாறு எடுக்கப்படுகின்றன என்பதில் கவனம் செலுத்துகிறது. 2. முக்கிய கருத்துக்கள். 1. தேவை மற்றும் வழங்கல். 2. நுகர்வோர் நடத்தை. 3. உற்பத்தி மற்றும் செலவுகள். 4. சந்தை கட்டமைப்புகள். 5. காரணி விலை நிர்ணயம். இது ஊதியங்கள், வாடகை, வட்டி மற்றும் லாப நிர்ணயம் ஆகியவற்றை ஆய்வு செய்கிறது. 6. நலன்புரி பொருளாதாரம். மேக்ரோ பொருளாதாரம். 1. பொருள் மற்றும் வரையறை. மேக்ரோ பொருளாதாரம் தேசிய வருமானம், வேலைவாய்ப்பு, பணவீக்கம் மற்றும் வளர்ச்சி போன்ற ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை ஆய்வு செய்கிறது. மொத்த மாறிகள் மற்றும் பொருளாதாரத்தின் ஒட்டுமொத்த செயல்திறன் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. 2. முக்கிய கருத்துக்கள். 1. தேசிய வருமான கணக்கியல். 2. மொத்த தேவை மற்றும் மொத்த வழங்கல். இது சமநிலை வெளியீடு மற்றும் வேலைவாய்ப்பை நிர்ணயிப்பதை குறிக்கிறது. 3. நுகர்வு, சேமிப்பு மற்றும் முதலீடு. 4. பணம் மற்றும் வங்கி. 5. பணவீக்கம் மற்றும் வேலையின்மை. 6. நிதிக் கொள்கை மற்றும் அரசாங்க பட்ஜெட். 7. பொருளாதார வளர்ச்சி மற்றும் மேம்பாடு. இது வளர்ச்சியின் கோட்பாடுகள், கிளாசிக்கல், கீனீசியன், நவீனம் ஆகியவற்றை படிக்கிறது. 8. சர்வதேச வர்த்தகம் மற்றும் கொடுப்பனவு சமநிலை. இது ஒப்பீட்டு நன்மை, மாற்று விகிதங்கள் மற்றும் வர்த்தக கொள்கைகளை படிக்கிறது. சுருக்கம். 1. நுண் பொருளாதாரம் நுகர்வோர், நிறுவனங்கள் மற்றும் தொழில்கள் போன்ற பொருளாதாரத்தின் தனிப்பட்ட அலகுகளில் கவனம் செலுத்துகிறது, அதே நேரத்தில் நுண் பொருளாதாரம் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் ஆய்வு செய்கிறது. 2. நுண் பொருளாதாரத்தின் முக்கிய அக்கறை குறிப்பிட்ட பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான விலைகள் மற்றும் வெளியீட்டை நிர்ணயிப்பதாகும், அதே நேரத்தில் நுண் பொருளாதாரம் தேசிய வருமானம், வேலைவாய்ப்பு, பணவீக்கம் மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியில் அக்கறை கொண்டுள்ளது. 3. நுண் பொருளாதாரம் தனிப்பட்ட முடிவெடுப்பது மற்றும் வள ஒதுக்கீட்டை பகுப்பாய்வு செய்கிறது, ஆனால் நுண் பொருளாதாரம் மொத்த தேவை, மொத்த வழங்கல் மற்றும் தேசிய அளவிலான கொள்கைகளை கையாள்கிறது. 4. நுண்பொருளியலில் முக்கிய வீரர்கள் நுகர்வோர், உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழில்கள், அதே சமயம் நுண்பொருளியலில் அரசாங்கம், மத்திய வங்கி மற்றும் முழு பொருளாதாரத்திலும் கவனம் செலுத்தப்படுகிறது. 5. நுண்பொருளியலின் ஒரு எடுத்துக்காட்டு ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பு அல்லது சேவையின் விலையை நிர்ணயிப்பதாகும், அதே சமயம் நுண்பொருளியலின் ஒரு எடுத்துக்காட்டு ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி விகிதம் அல்லது பணவீக்க அளவை படிப்பதாகும்.